இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் மகிமைப்படும் வேலை, நிறையா மிராக்கிள்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அவர் பண்ணின அற்புதங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம படித்தாச்சு. இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது உண்மையிலேயே அவருடைய மகிமை எதில் இருந்தது அப்படின்னா, நமக்கு நிஜமாகவே ஏசப்பான்னு யோசிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டத்துக்கு அவர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணால் தான் பெருசாக தெரியும். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இந்த உலகத்தில் வாழும்போது நடந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்னு நம்ம நினைக்கக்கூடிய அவரை சிலுவையில் அறையிற அனுபவம், அவர் உயிர் விடுகிற அனுபவம், அந்த பாடு மரணம் உயிர்த்தெழுதலில் பெரிய மகிமை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை குறித்து நம்ம பார்த்து நம்மளுடைய தேவன் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். முதலாவது பிலாத்தோட கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த உரையாடல், இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிலாத்து ரொம்ப பக்கத்தில் வந்தார் ஏசுபாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு. பாருங்களேன், அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தவரை வேகமாக எழுப்பி ஏதோ ஒரு கேஸ் இருக்குது வாங்கன்னு பிலாத்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா முதல் நாள் நைட்லேருந்து ஏசப்பாவை இங்கேயும் அங்கேயும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முடிவு கொண்டு வரணும்னு கடைசி பிலாத்துக்கிட்ட வந்து நிப்பாட்டுறாங்க யூதர்கள். அப்போ அவருக்கு எரிச்சலாக வந்திருக்கும். தூக்கத்தில் எந்திரிச்சு ஒரு வேலை கொடுத்தா எப்படி தான் இருக்கும். பிலாத்து வந்து வேகமாக போய் என்ன பிரச்சனையோ டக்குன்னு அதை முடிச்சு விட்டு வரணும் அப்படின்னு தான் வராறாங்க. வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சரி யார் யார் நிற்கிறாங்க யூதர்கள்லாம் பார்க்குறாரு. அடுத்து அவங்க யாரை இழுத்துட்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. ஹி வாஸ் கேப்டிவேட்டட். இது என்னது, எத்தனையோ குற்றவாளிகள் அவர் பார்த்துருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, எத்தனையோ பேரை நியாயம் தீர்க்கிறதுக்காரு. இவர் வித்தியாசமாக இருக்கார். இவர் முகத்தில் பதட்டம் இல்லை, கோபம் இல்லை, ஒரு பயம் இல்லை, அவ்வளோ ஒரு சமாதானம். இந்த அவரை சுற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இவர் அப்படியே வித்தியாசமாக நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே இவருக்கு என்னது ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவர்கிட்ட போய் பேச வர்றாரு. என்ன கேட்குறாரு, என்ன நீ யூதருடைய ராஜாவா நீங்கள்? பாருங்கள், அந்த சிலதை வாசிப்போம் நம்ம. யோவான் 18வது அதிகாரத்தில் இந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். பிலாத்துக்கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்போ நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறாரு. ஏசுவா பாருங்களேன், அவரை சிலுவையில் அறைய போகிறாங்க. அவருடைய சொந்த ஜனம் அவரை கைவிட்டுருச்சு. எவ்வளோ மனசு உடைஞ்சு வேதனைப்படுற நேரத்துலையும் பிலாத்தோட ரட்சிப்புக்காக இங்கே ஏசுவா வேலை பார்க்குறத பார்க்க முடியும். ஏசுவா மறுபடியும் ஒரு அவர்கிட்ட பிரதி கேள்வி கேட்குறாங்க. பதில் சொல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ? இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்கையும் ஏசுவா கேட்குற கேள்வி இதுதான். இன்றைக்கி ஏசுபாவை சிருஷ்டிகர், உங்களோட ரட்சகர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏசுவா நம்மகிட்ட கேட்குறாங்க, நீங்களா இப்படி சொல்கிறீங்களா? மற்றவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எங்கள் சபையில் இப்படி தான் சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் சொல்கிறாங்க, அதனால தான் நானும் வர்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏசுவா நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குற கேள்வி, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நீ சொல்கிறியா, நீயா சொல்கிறியா? ஏசுபாவை ராஜான்னு என் மனசில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் இருக்கிறேனா? இது ரொம்ப க்ளோஸான கேள்வி. பாருங்களேன், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நம்மகிட்ட எல்லாரும் யாராவது கேள்வி கேட்டால் நம்ம அழகாக பதில் சொல்லிடுவோம். ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து யாரோ வந்து பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடுவோம், டக்குன்னு அதை விளக்கிடுவோம். கரெக்டாக அதுக்கு நேரடியாக பதில் சொல்லவே மாட்டோம். பிலாத்தும் அதே காரியத்தை தான் செய்கிறாரு. இதுதான் அவர் தேவனிடத்திலிருந்து தள்ளி போக அவர் எடுத்த முதல் படி. சத்தியமாகிய அவரை விட்டு விலகுவதற்கு இவருங்க இந்த பாடம் நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது, நம்மளும் எப்பெல்லாம் ஏசுபா பக்கத்தில் போகாமல் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். இப்போ ஏசுபா உடனே பிளாத் என்ன பதில் சொல்கிறார் பாருங்களேன், நான் என்ன யூதனா, நீ என்ன கேள்வி கேட்குற? நானா ஒரு யூதன்? உன் ஜனங்களும் எல்லாரும் தான் உன்னை வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, என்ன பண்ண நீ அப்படி தப்புன்னு மாற்றிட்டார். நீ என்ன சொல்கிற? அவருக்கு தெரிஞ்சிச்சு தானே, பிலாத்து பார்க்கும்போதே இவர் வித்தியாசமாக இருக்காரே, இவர் எல்லா குற்றவாளிகளை போல இல்லை அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் பிலாத்தோட மனசில் தெளிவாக காமிச்சார். ஆனால் ஏசுபா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அந்த அவர் மனசில் நினைக்கிறத வெளியே கொண்டு வர முயற்சிக்கும் போது அவர் பதில் சொல்ல முடியல. உங்களை பார்த்தா எனக்கு தப்பாக தெரியலன்னு அவர் ஒத்துக்க முடியல. இன்றைக்கி அநேக வேலைகளில் நம்மளும் நம்ம பக்கத்தில் வந்து கேட்கும்போது சத்தியத்தின் பக்கம் நிற்காதபடி தப்பிக்க பார்க்குறோம். நேருக்கு நேரம் ஆமாம் ஆண்டவரே, பேதுருனே ஏசுபா தான் கேட்டாங்க, நீங்களாம் போயிருவீங்கன்னா உங்களை விட்டு நாங்கள் எங்கே போகிறோம், போவோம் ஆண்டவரே, உங்கள்கிட்ட தானே எல்லாமே இருக்குதுன்னு
சாட்சி சொன்னவர்கள் அவர்கிட்ட இருப்பாங்க. சத்தியத்தை சத்தியமாக நம்ம மனசாட்சி சொல்லுகிற காரியத்திற்கு செவிமடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற காரியம், இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்ற காரியம் வந்து மனசாட்சி சொல்கிற காரியத்தை செய்ய விடாமல் பண்ணிடக்கூடாது. அது செய்யும்போது நம்ம தேவனை விட்டு தள்ளி போகிறோம். அடுத்து திருப்பி நீ என்ன செஞ்சேன்னு கடவுள்கிட்ட அவர் கேட்கும்போது இயேசுவா பதில் சொல்கிறாங்க, என் ராஜ்யம். இவருங்களேன், அவரை தப்பித்து கொள்றதுக்காக என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. அதை வச்செல்லாம் இயேசுவா டிஃப்ளெக்ட் ஆகலை, இயேசுவா அவங்கக்கிட்ட போயிடல. அந்த ராஜாவான்ற கேள்விக்கு தான் கரெக்டாக பதில் திருப்பி சொல்கிறாங்க, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல, இந்த உலகத்துக்குரிய ராஜா நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரன் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ பிலாத்து அறிந்துட்டான், ஓஹோ அப்போ இவர் ராஜா தான், இந்த உலகத்துக்கு இல்லையோ எந்த உலகத்துக்கு எங்கேயோ, ஆனால் இவர் ராஜா தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டான், புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். அதுக்கு இயேசுவா திருப்பி சொல்கிறாங்க, இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லியிருக்குன்னா, நீங்கள் தான் என்னை ராஜான்னு சொல்கிறீங்க, இந்த ராஜ்யத்துக்குரியது இல்லை, இந்த ராஜா மற்றவங்கெல்லாம் அடிமைகள், இதெல்லாம் எந்த ஊர் பழக்கம், பரலோக பழக்கம் கிடையாது. அது இந்த உலகத்தில் தான் ஒரு ராஜான்னு இருந்தால் எல்லாரும் அவங்கள போட்டு முன்னாடி ஐயா ஐயா கும்பிடணும், அவருக்கு முன்னாடி ஓடணும். இயேசுவா அப்படி கிடையாது. அவர் பரலோகத்தில் ராஜாவாக இருக்கும்போதும் தேவதூதர்களோட நண்பராக இருந்தார், நம்ம மத்தியில் மனுஷராக வரும்போதும் மனிதர்கள் மத்தியில் மனிதராக இருந்தார். அவர் இப்படி ராஜா அப்படிங்கிறது வந்து அந்த இவங்க புரிந்து கொண்ட விதத்தில் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிறீங்க நான் ராஜான்னு, நான் என்னோட எதுக்காக வந்தேன்றதை தெளிவாக சொல்கிறாரு பாருங்களேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். நீங்கள் கேட்கலாம், எது உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும், சத்தியத்தை எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது, எது உண்மை எது பொய்ன்னு எப்படி தெரியும்? நீ சத்தியவானாக இருந்தேனா, இருதயத்தில் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை உனக்கு இருந்துச்சுன்னா சத்தியம் உனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இதே வசனத்தை தான் இயேசுவா யோவான் 7வது அதிகாரத்துலேயும் மறுபடியும் சொல்கிறாங்க. 7:17 வாசிக்கிறேன் பாருங்களேன். 7வது அதிகாரம் 17வது வசனத்தில், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சத்தியம் என்னன்னு எனக்கு தெரியணும், அதை நான் ஃபாலோ பண்ணணுன்ற ஆசை இருந்தால் போதும். நமக்கு தெரியுமா? இவ்வளோ பெரிய பாருங்களேன், ஒரு சத்தியம் நம்ம உலகத்தில் நம்மளை சுற்றி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இதை நம்ம மனசில் இன்னையிலேருந்து நீங்கள் தினந்தனம் ஒரு காரியத்தை யோசிக்கணும்னா இதை யோசிங்க, சத்தியமாவது என்ன? பிலாத்து கேட்ட கேள்வி அதுதான் நம்ம மனசில், எது சத்தியம்? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா, இந்த பிரச்சனையே உடனே 4 பேர்கிட்ட போய் இவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி, அல்லது நான் சின்ன வயசில் வளர்ந்த விதத்தில் இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணி அப்படிலாம் செய்யாதீங்க. எது சத்தியம் எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள்கிட்ட கேட்டால் அவர் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவார். பாருங்களேன், அபிமெலேக்குன்னு ஒரு அஞ்ஞான ராஜா ஆபிரகாமோட மனைவியை கொண்டு போய் வச்சிருக்கும் போது அந்த ராஜா கேட்குறான் கடவுள்கிட்ட, கடவுளே நான் உண்மையான உத்தம இருதயத்தோடு தான் செஞ்சேன், அவர் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் நீ உத்தம இருதயத்தோடு செஞ்சேன், அதனால நான் தப்பு செய்ய விடல. அப்போ இன்னைக்கு நீங்கள் கரெக்டுன்னு நினச்சி மெய் சத்தியம்னு நினச்சி ஒரு தப்பு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலும் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா இல்லை அது பொய், இதுதான் மெயின்னு கடவுள் சொல்லுவார். அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஆள் பலத்தை பார்க்காதீங்க, அல்லது பாப்புலாரிட்டி, இதை எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்களா இல்லை எல்லாரும் அகெயின்ஸ்டாக இருப்பாங்களான்னு பார்க்காதீங்க, உங்கள் பேர் கெடுமா கெடாதான்னு பார்க்காதீங்க. உடனே தான் நம்ம பார்க்கணும், சத்தியமா இதில் சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்போ சத்தியத்தை கொண்டு வர வந்தேன்னு இயேசுவா சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லும்போது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியை பிலாத்து கேட்குறாரு, சத்தியமாவது என்ன, ட்ரூத்னா என்ன? ரொம்ப இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏசப்பா சொல்கிற பதிலை கேட்க அவர் நிற்கலைங்க. இன்றைக்கி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முறைகளில் சரியான கேள்வியை கேட்குறோம், ஆனால் அந்த பதில் கடவுள் சொல்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோமா? ஹவு காஸ்ட்லி வாஸ் திஸ் இம்பேஷன்ஸ்? இந்த பொறுமையின்மை பிலாத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமைந்தது. இவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இவர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி பேசுகிறாரு. இவரும் சொல்கிறாரு, ஆமாம் நான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை. அப்போ இவர் ஏதோ ராஜாதாங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் முடிவெடுத்துருக்கணும், சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் முடிவெடுக்கணும். அந்த நேரத்தில் இவர் இல்லை நான் அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கிட்ட பேச போகிறாரு. சத்தியத்துடைய க்ளோரி
அதை நீங்கள் நல்லா ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தும் போது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலைன்னா மெதுவாக நீங்கள் அதை விட்டு வெளியே போயிடுவீங்க. ஆபத்தான ஒரு காரியத்தை குறித்து இங்கே நம்ம படிக்கிறோம். போய் யூதர்களோட பேச போகிறாரு. யார் கொடூரமாக தங்களுடைய இரட்சகரை 1000 வருஷமாக வசனம் கொடுத்து எழுதி வச்சு பாதுகாத்து அவரை கண்டுபிடிக்காமல் அவரை கொல்ல வந்து நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேச போகிறாரு இவர். ஆனால் அவர் பேச போகிறது தான் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தாக அமைஞ்சிருச்சு. அந்த யூதர்கள்லாம் பார்த்துட்டாங்க, சரி இவனுக்கு ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரை நம்மளால் இந்த பெரிய கூட்டத்தை வச்சு நம்ம மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்க மக்கள் மத்தியில் போய் அவங்க பேசுகிறாங்க. அடுத்தவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பாருங்களேன். முதல் என்ன செய்கிறாரு, ஏசப்பா டைரெக்டாக கேள்வி கேட்கும்போது அதை பதில் சொல்லாமல் அப்படியே அதை தட்டி கழிக்கிறாரு. அது உடனே ஒரு முடிவு எடுக்காமல் தட்டி கழிக்கிறாரு. அடுத்து ஏசப்பா டைரெக்டாக நான் தான் சத்தியத்தை சொல்ல வந்தேன்னு சொல்லும்போது சத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதிலை கேட்காம போயிட்டாரு. அடுத்து இயேசு கிறிஸ்துவோட எதிரிகள்கிட்ட போய் பேச போகிறாரு. அதுக்கடுத்து எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் இறங்கி வராருன்னு பாருங்களேன். அடுத்து என்ன செய்கிறாரு தெரியுமா, இவரே ஒரு யுக்தி பண்ணுறாரு, இவராக ஒரு பிளான் பண்ணுறாரு. நான் ஒவ்வொரு பண்டிகை அப்பையும் யாரையாவது ஃப்ரீ பண்ணுவேன்ல, இப்போ உங்களுக்கு நான் பரபாசை விடவா இயேசுவை விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போயாவது அவங்க மனம் மாறுவாங்கன்னு அவர் நினச்சி அவருக்கு அதான் அவருடைய சொந்த நினைவு, அவர் மனசில் இருக்க மனசாட்சியின்படி இல்லாமல் இல்லை இவங்களையும் நான் சந்தோஷப்படுத்தணும், இல்லை நான் அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அவர் போனதுடைய விளைவு. அப்படி அவர் கேட்கும்போது இவங்க ஜனக்கூட்டத்தை ஏவி விட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. இவர் மனசாட்சிக்கு நல்லா தெரியுது. அன்னைக்கு அந்த அரியணையில் உட்காந்து 3 தடவை அவர் சொல்கிறாரு, இந்த மனுஷன் ஒரு குற்றத்தையும் நான் காணேன், ஹி இஸ் இன்னசென்ட் அப்படின்னு 3 தடவை சொன்னார். அவர் மனசில் தெளிவாக இருந்துச்சு சரி எதுன்னு. நம்ம இன்னைக்கு யாருமே காரணம் சொல்ல முடியாது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நியாயத்துக்கு முன்னாடி நிற்கும்போது இல்லை ஏசப்பா அவங்க தான் அப்படி சொன்னாங்க, இல்லை ஏசப்பா இவங்க தான் அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? நோ. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்தெடுக்கிற ஒரு பவரை காடு கொடுத்துருக்காங்க, பவர் ஆஃப் சாய்ஸ். 1000 பேரை நம்ம காமிக்க முடியாது. உங்கள் மனசாட்சியின்படி நடக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கணும். இந்த கடைசி காலம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சனை இருக்கக்கூடிய காலம். எந்த சத்தியம் தேட ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா? இப்படி செஞ்சார், கேள்வி கேட்டார், அப்போயும் அவங்க அவரை தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னும் இறங்கி போகிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய தவறான காரியம். இன்னசென்ட்னு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துவை அடிக்க சொல்கிறாரு. அவரை அடித்தா மற்ற அவங்கெல்லாம் இறக்கப்பட்டு சரி சரி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்களாம். இது என்ன ஒரு லூஸான ஒரு தாட். எப்படி போகுது பாருங்கள். சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சத்தியத்துக்கு புறம்பாக தான் போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவை வாரினால் சாட்டையினால் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தான். ஏசப்பா ஒன்றுமே பேசலைங்க. இதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் பேச பார்க்குறாரு. ஏசப்பா பதிலே சொல்லலை. அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏசப்பா இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசுகிற குரலை நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் வரும், அன்றைக்கி ஹீ வில் கீப் குவைட். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. பயங்கரமான ஆபத்து. நம்ம இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தையும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தையும் வேர்ல்டு வியூன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறது எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னா, நான் சின்ன வயசில் வளர்ந்த விதம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ, அவங்க யாரையாவது பற்றி ஒரு கேள்வி பண்ணியிருப்பாங்க, யாரையாவது திட்டியிருப்பாங்க, யார்கிட்டையாவது அன்பாக இருப்பாங்க. அதுதான் என்னுடைய வேர்ல்டு வியூ. நான் நினச்சிக்குவேன், ஓ இதுதான் கரெக்டு, இப்படிப்பட்டவங்க தான் கரெக்டு, இப்படி செஞ்சாதான், இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் சண்டை போடணும் போல, அதான் இதுதான் என்னுடைய வேர்ல்டு வியூ அமைஞ்சிரும். நம்ம எல்லாரும் தவறான வேர்ல்டு வியூவோட தான் வளர்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படியே விடுறதில்லை. நிறைய விதங்களில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு நல்ல குடும்பத்தை பார்க்குறோம், இன்னும் வித்தியாசமாக இருக்காங்களே, நம்ம வீட்டில் மாதிரி இங்கே இல்லையே, இங்கே இவ்வளோ விட்டு கொடுக்குறாங்களே, இப்படி தான் இருக்கணுமோ. ஆவியானவர் நம்ம இதயத்தில் பேசுவார். வேர்ல்டு வியூவை மாற்ற ரெடியாக இருக்குமா? நீங்கள் நம்பி வளர்ந்த காரியங்களை மாற்ற இன்றைக்கி தயாராக இருக்கீங்களா? உங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் தேவனுடைய பாதத்தை கொண்டு போய் இது சரியா அப்படின்னு எல்லாத்தையும் பரிசீலனை பண்ண ரெடியாக இருக்கோமா? நம்ம அதில் தான் நம்ம ரட்சிப்பு இருக்குது. உண்மையிலேயே நம்ம ரட்சிப்புக்கு நம்ம அதை தான் சார்ந்திருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக. உண்மையிலேயே நம்ம வளரணும்னா நம்ம வந்து குணங்களில் கட்டணும். அப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம வாங்கன்னு கேளு, எந்திரிச்சு இப்படி சொல்லி செய், இப்படி சொல்கிறோம், ஆக்ஷன்ஸாக சொல்கிறோம். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், வீட்டுக்கு வந்த உடனே துணியெல்லாம் யூனிஃபார்ம் இங்கே தான் போடணும், பேக்கை இங்கே வைக்கணும், இப்போ ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம இன்னும் சர்ச்சுக்கு வந்தோம்னா சாப்பாடு முறைகளில் இதை தான் நீங்கள் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி தான் நீங்கள் ஓய்வு நாள் அன்னைக்கு காணிக்கை கொடுக்கணும், சாபத்தை கீப் பண்ணணும். இது எல்லாமே
நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நாம் வளரக்கூடிய, வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நற்காரியங்கள் தான். ஆனால் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அடிப்படையான சத்தியம் சரியாக தெரியலனா தவறான வழியில் வளர்ந்துட்டு இருப்போம். இந்த எல்லா நற்குணங்களும் தீமையை மறைக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் உபகரணங்களாக ஆயிடும். யோசித்து பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க பாருங்களேன், ஒரு குடிச்சு சண்டை போட்டுட்டு மோசமாக இருக்கிறவனை பார்த்தா ஒரு ஆபத்தே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கணும், பக்கத்தில் போனால் நம்மளே அடித்தாலும் அடிச்சிருவான்னு நமக்கு தெரியும். அவன் வெளிப்படையாக அவன் உள்ளே இருக்கிறத காமிக்கிறான். ஆனால் வெளிப்படையாக ரொம்ப நல்ல வேஷம் போட்டுட்டு இருதயத்துக்குள்ளே கொடுமையாக இருக்கிறவங்க எப்படி? பயம் தானே? அப்போ வளர்ச்சியின் காரியங்கள் எல்லாவற்றையும் சத்தியத்திற்கு நான் அலைன் ஆகாமல் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் ரொம்ப ஆபத்தான பர்சன் ஆயிடுவேன். இதுதான் இங்கே பார்க்குறோம். யூதர்கள் அப்படி தான் ஆயிட்டாங்க. எல்லா நற்காரியங்களும் உங்களுக்கு தெரியணும். ஏசப்பா சொல்லியிருந்தாங்க, இப்படி தான் நீங்கள் செய்யணும், ஓய்வு நாளாக கடைப்பிடிக்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சாங்கங்க. ஒரு தப்பும் அவங்கள்ட்ட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சத்தியம் அவங்களுக்கு தெரியல. சத்தியமாகிய கிறிஸ்துவை அவங்களால இனம் கண்டு கொள்ள முடியல. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துக்கு இயேசுபாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு. இன்னைக்கு அதே யூதர்களுக்கு முன்னாடி இந்த மனுஷன் இயேசுபாவை கொண்டு வந்து நிப்பாட்டி சொல்றான், இதோ இந்த மனுஷன், பிஹோல்ட் த மேன். அன்னைக்கு அங்கே நின்று நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும், யோவான் ஸ்நானகன் சொன்ன மாதிரியே இவரும் சொல்றாரு. இன்னைக்கு யூதர்கள் சொல்லலைங்க, இவர் தான் ராஜா, இவர் தான் ரட்சகர்னு. ஒரு அஞ்ஞானி அவனும் அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு போகிற பாதையில் இவர் தான் இந்த மனுஷன், இவர் தான் உங்களோட ரட்சகர்னு சொல்கிறது போல் இயேசுவை இனம் காட்டினான். ரொம்ப ரொம்ப நம்ம ஆபத்தான காலத்தில் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம், நம்ம இது நீங்கள் இப்போ வாசிக்கும் போது யாரை நினைக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்படின்னா இதெல்லாம் வேறு சர்ச்சிலேருந்து யாரோ பண்ணுவாங்க, அல்லது வேறு பக்தி அப்படிலாம் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நம்ம இப்படி செய்ய முடியும். நம்ம இப்படி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி உண்மையிலே இருதயத்தில் சத்தியத்துக்கு பின்னாடி போகிறவங்கள நம்ம பர்சிக்யூட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்கிறோம். மிகுந்த ஜாக்கிரதையோடு நான் எந்த பக்கம் இருக்கேன், சத்தியத்தின் பக்கத்தில் இருக்கிறேன், நான் என்னுடைய இருதயத்தை நான் ஆராய வேண்டிய காலகட்டத்தில் நான் நிஜமாகவே இருக்கிறேன். பிலாத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் கடைசி அவனுடைய விசுவாசம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ராயனுக்கிட்ட இருந்துச்சு. அவன் மனசாட்சி சொல்லுகிற இந்த நபர் மேலே அவனால் இந்த நபருக்கு உண்மையானவனாக அவனால் இருக்க முடியல. ராயனை அதிகமாக நம்பினா, அவரை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பினா ஜனங்களை உடனே நீங்கள் இவர் ராஜான்னு சொல்கிறான், காடோடைய சன் ஆஃப் காட், மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன்னு சொல்கிறான் அப்படின்னா ராயனுக்கு ஈக்குவலாக அவனை சொல்கிறான். அப்போ நீங்கள் இவனை விட்டுட்டிங்கன்னா உடனே ராயன் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லி இப்படி பரட்டிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு எதிராக பிலாத்தால் நிற்கவே முடியல, கையை கழுவி விட்டார். இவரை நீங்கள் கொண்டு போங்க, நான் இவரை சிலுவையில் அறைய முடியாது, நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்தார். எந்த சின்ன பாவமும் தான். அன்றைக்கி காலையில் அவர் அங்கே உட்காரும்போது அவர் மனசு கம்ப்ளீட்டாக கன்விக்ஷன் இருந்துச்சு, நோ திஸ் மேன் இஸ் குட், இவரை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் அவங்க ஒய்ஃபும் சொல்லி விட்டாங்க, இந்த மனுஷன் நிமித்தம் நான் என் கனவுல வெகு பாடுபட்டேன், இவரை விட்டுருங்க. காடு எவ்வளோ ஏசப்பா இந்த உலகத்தில் சாக தான் வந்தாங்க, ஆனால் பிலாத்துனால செத்துருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இன்றைக்கி நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும், ஆனால் அது என்னால் தான் நடக்கணும்னு கிடையாது. தவறு என் மூலமாக நடக்கக்கூடாது. சத்தியத்தின் பக்கத்தில் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் தனியாக நிற்கிறதுக்கு எனக்கு கிறிஸ்துவ அவ்வளோ தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலுவைகளை அறையிறதுக்காக இயேசுபாவை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 கேள்வியை போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் சத்தியமாவது என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி இது என்ன சொல்லுவாங்க, போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எதுவுமே ட்ரூத் கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? அப்சல்யூட் ட்ரூத்னு ஒன்றுமே கிடையாது. எதையுமே நீங்கள் இதுதான் சத்தியம் சொல்லக்கூடாதான். இன்றைக்கி உலகம் அப்படி தான் சொல்லுது. நீ வளர்ந்த விதத்தில் உனக்கு புரிஞ்சதில் இது சத்தியம், எனக்கு புரிஞ்சதில் இது சத்தியம். நீங்கள் எங்கேனாலும் போய் எதுனாலும் சொல்லுங்கள். இது பாருங்களேன், இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் சர்வே எடுத்தாங்களாம், அதில் போய் டீச் பண்ணுறாங்க எல்லார்ட்டையும், பொய் சொல்லக்கூடாது, இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு எல்லாரும் கேட்டால் எல்லாம் கை தூக்குறாங்க. கரெக்ட் தான், பொய் சொல்லக்கூடாது தான், அப்படி தான் இப்படி தான் எல்லாமே. இது முடிஞ்ச பிறகு கிளாஸை விட்டு வெளியே வந்த பிறகு திருப்பி அந்த பசங்களே கூப்பிட்டு கேட்டாங்களாம், நீங்கள் பொய் சொல்லுவீங்களா, எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது 90% மேலே பொய் சொல்லுவோன்றாங்களா. இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், பட் இந்த சூழ்நிலையில் நான் சொல்லலாம். புரியுதா? சத்தியம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அப்சல்யூட் ட்ரூத்தே கிடையாதுன்னு நினைக்கிற காலத்தில் வாழ்கிறோம். யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட சத்தியத்தை சொன்னாலும் அது உங்களுக்கு உண்மை, நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். கேட்கக்கூடாத ஒரு காலம் இன்றைக்கி. சத்தியம்னா சத்தியம்னு ஏற்றக்கூடாத காலம்.
இந்த பாடம் ஏதோ 2000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு காரியத்துக்காக இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் எந்த சைடு எடுக்கிறேன், சத்தியத்தின் பக்கம் இருக்கிறேன்னா அசத்தியத்தின் பக்கம் போகிறேன்னான்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் பெரிய இங்கே பாருங்களேன், இன்றைக்கி நம்ம நிஜமாவே நினைக்கிறோம் நன்மை செய்யணும்னா ஐயோ என்னால் நான் ஓவர் ஈட் பண்ணக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், இதுதான் என் பாவம் நான் நினைக்கிறேன். அது இல்லைங்க, அதெல்லாம் ஸ்ட்ரகிள். அது வந்து எப்படின்னா பவுல் சொல்கிறார்ல, செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நன்மையை செய்ய மாட்டேங்கிறேன், செய்ய வேணான்ற பாவத்தையே நான் செய்கிறேன்னு சொல்கிறார்ல. அப்படி அது மாதிரி தான் இன்னொருத்தையும் வந்து கடவுள்கிட்ட கேட்டான், பாவி ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், நான் விழுந்துகிட்டே இருக்கேன் பாந்தனா. பைபிள் சொல்லுது அவன் தான் நீதிமானாக்கப்பட்டு போனானா. என்னால் முடியலப்பான்னு போய் விழுகிறவங்கள அவர் பலப்படுத்திடுவார். ஆனால் எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியும், என் மேலே எந்த குறையுமே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான் பக்கத்துலேயே நின்று, அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ கடவுள் சொல்கிறதெல்லாம் நீ பர்ஃபெக்ட் ஆகணும்னு அவர் கேட்கல, நீ எல்லாத்தையும் சரியாக செய்யணும் அவர் சொல்லவே இல்லை என்றைக்குமே. அது நம்மளால் முடியாது, நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ கிறிஸ்துவையும் சத்தியமாகி அவரையும் நான் அறிந்து கொள்வது தான் அடிப்படை. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா அவருக்குள்ளே வளருவேன், புரியலைன்னா தப்பான விதத்தில் வளர்ந்துருவேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் வளருவேன். அதனால் இந்த எல்லா பிரின்சிபிள்ஸையும் நம்ம படிக்கிறது, இது செய்ய அது செய்ய இது செய்ய எல்லாமே முக்கியம்தான். எந்த இடத்துல வரணும்? முதலாவது சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு இந்த பாதையில் நம்ம போகணும். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. இன்னொரு கேள்வியும், பிலாத்தோட வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறோம். பிலாத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? இன்றைக்கும் நம்மளுக்கு அப்படி தானே, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்க தானே செய்கிறோம். யாராவது நம்மளை யாராவது குறை சொன்னால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தலாம், இவங்களை எப்படி? உண்மை என்னென்னா பாருங்கள், தப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களோட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோன்னா, அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா ஏதோ நம்ம மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அசத்தியத்துக்கு எதிர்த்து தான் நம்ம நிற்கணும். நம்மளுக்கு எனிமீஸ் இருக்கு தான் செய்வாங்க. தேவபக்தியாக நடக்க விருப்பப்படுற எல்லாருக்கும் உபத்திரவம் வரும் இந்த உலகத்தில். ஏன்னா இது அவருடைய உலகம் இல்லை, இது வந்து சாத்தானுடைய உலகம் தான். இதில் வந்து கடவுளுடைய பிரின்சிபிள்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும். உங்களுக்கு கஷ்டமே வராமல் நீங்கள் எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பிலாத்து இந்த ஜனக்கூட்டத்தை பிரியப்படுத்த பார்த்தான், யூத மத தலைவர்களை பிரியப்படுத்த பார்த்தான், சீசரை பிரியப்படுத்த பார்த்தான். அவன் முடிவு என்ன தெரியுமா? கொஞ்ச நாள்லேயே சீசர் வந்து ராயன் வந்து அவரை வேலையிலேருந்து தூக்கிட்டாரு. கால்ன்ற ஃப்ரான்ஸில் ஒரு பட்டணத்தில் போய் தனிமையில் இருந்து கடைசி தன் உயிரை தானே மாய்த்து கொண்டான். நான் வாழணும்னு தான் எல்லாரையும் சமாதானமாக இருக்க நினச்சான். ஏன்னா நான் இந்த பொசிஷன் போயிடக்கூடாது, பவர் போகக்கூடாது, அதனால இவங்களையும் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் அவங்களையும் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் அப்படி நினச்சான். ஆனால் ஒரு மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அவன் எல்லாத்தையும் இழந்து தான் போனான். ஆனால் இந்த சீஷர்கள்லாம் யோசிச்சு பாருங்க, உலகத்தையே எதிர்த்து தனியாக நின்று இல்லை இதுதான் சத்தியம், இவர் தான் ரட்சகர். பவுல்லாம் போய் சொன்னார், ஊரே அவரை கல்லறியை எந்திரிச்சு வரும், கல்லறிஞ்சும் தூக்கி போடும். ஆனால் அவர் எழுதின புஸ்தகங்கள் வசனம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. அவர் நித்தியத்துக்கும் வாழ்வார். உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும் நித்திய சத்திய பிதாவின் சைடில் நான் இருக்கிறேன்னா, நான் எந்த சைடு இருக்கேன்? அனுதினமும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இதுவாக இருக்கட்டும், என்னுடைய ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்குது? சத்தியத்தின் பக்கம் இருக்கேனா அப்படி இல்லையா? சிலுவையில் அரைஞ்சாங்க இயேசுபாவை. அரைஞ்சிட்டு அவர் அங்கே தொங்கும்போது அவருக்கு மேலே கிங் ஆஃப் த ஜூஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி போட்டார். யூதரின் ராஜான்னு சொல்லி 3 மொழியில் எழுதி போட்டார். அது நல்லா எல்லாரும் போக்குவரத்துமாக இருக்கிற இடம்னால எல்லாரும் பார்த்தாங்க. அது யூதர்கள் கூட தாங்க முடியல. பாருங்களேன், தப்பான பக்கத்தில் போய்கிட்டே இருந்தால் உங்களுக்கு யாரும் ஒரு கஷ்டமே செய்ய வேண்டாங்க, பக்கத்தில் இருக்க யாரையோ ஒருத்தவங்கள புகழ்ந்தாவே அவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கா? யாரையோ ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களும் ஓ அப்படியா அவங்க நல்லவங்களான்னு கேட்க முடியாமல் என்ன பெரிய நல்லவனா அப்படின்னு உங்கள் மனசில் தோணுதா? நீங்கள் எங்கே தப்பாக போகிறீங்க? அவங்களால தாங்கவே முடியல. அவங்க நேரம் வந்து அவன் அப்படி சொன்னான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதை கூட மாற்ற சொல்கிறாங்க. அவங்க நினச்சது நடந்துருச்சு, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அது போதாங்க அவங்களுக்கு. சத்தியத்தின் பாதை இல்லாதபடி அசத்தியத்தில் போனோம்னா நம்ம திருப்தியாக அடைய மாட்டோம். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும், நம்மளுக்கு வீடு மேலே வீடு கிடைச்சாலும், கார் மேலே கார் கிடைச்சாலும் அதில் சந்தோஷமே இல்லை. ஆனால் நிக்கோதேமுவெல்லாம் எல்லாத்தையும் விட்டார். அவருடைய சொத்தெல்லாம் விற்று ஊழியம் பண்ணுறது கொடுத்தாராம். இந்த உலகத்தின் பார்வையில் தரித்திரரானார், ஆனால் பரலோகத்தில் பயங்கர ரிச் மேனா, சந்தோஷம் உள்ளவனாக அவர்களாம் இந்த உலகத்தில் இருந்தாருன்னு நம்மளுக்கு சாட்சி எழுதப்பட்டிருக்கு. அதனால் எந்த பக்கம் நம்ம போகிறோம்? இயேசுபா அவங்க நினச்சதெல்லாம் நடந்த பிறகு கூட சந்தோஷப்படாத அந்த யூத ஜனங்கள், ஆனால் அந்த நேரத்துலையும் கிறிஸ்துவிடம் இருந்து விழுந்த அவருடைய குணம். அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அந்த சிலுவை கீழே நிற்கிறாங்க. அவங்க பேபியாக இயேசுபா இந்த உலகத்தில் பிறந்தப்ப சிமியோன் சொன்னது, உன் இருதயத்தை ஒரு வாள் உருவ குத்தும், அது நடந்து கொண்டு இருக்கிற நேரம். மகனை சிலுவையில் அறையிற எப்படி தாங்க முடியும் ஒரு தாயால்?
அவங்க அப்படி ஆக்சுவலாக அந்த ஆணி அடிக்கும் போது அவங்க சீஷர்கள் அவர் அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டே போயிட்டாங்களாம். ஆனால் அவங்களால அங்கே இருக்க முடியல, மறுபடியும் திருப்பி இங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ சிலுவையில் தொங்கி அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. கீழே இருந்து அழுகையோட, யாராவது இப்போயாவது என் பிள்ளையை காப்பாற்றிட மாட்டாங்களா, எவ்வளோ மிராக்கிள் செஞ்சார், என்னெல்லாம் செஞ்சாரே அப்படின்னு சொல்லி அந்த தவிக்கிற அந்த அம்மா கிட்ட அந்த தவிப்பை உணர்ந்து ஏசப்பா சொல்கிறாங்க, யோவானை கூப்பிட்டு இனிமேல் இவங்க நல்லா பார்த்துக்கோ. யோவான் கிறிஸ்துவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தவர், அவரோட தோளில் சாஞ்சிக்கிட்டு இருந்தவர், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னார். பாருங்களேன், இதில் கூட நம்ம நல்லா நிறையா தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பிள்ளைகள்கிட்ட வந்து அம்மா அப்பா சொன்னால் கீழ்படின்னு அதுங்களுடைய சுதந்திரத்தை நம்ம வளர்க்குறதே இல்லை. ஆனால் ஏசப்பா அப்படியா இருந்தாங்க. ஏசப்பா 12 வயசாக இருக்கும்போது, என்ன நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு மரியாள் கேட்கும்போது, நான் எங்கள் அப்பா வேலையை செய்ய வேண்டாமாம்மா கேட்டாரு. அப்படி கேட்குறதுக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க அம்மாவும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நம்ம அந்த சுதந்திரம் கொடுக்குறோமா? ஒன்று அவங்கள தான் நம்ம வீடை ரூல் பண்ண விட்டுறோம். அதுங்க தப்பு சொன்னாலும் ரைட்டு சொன்னாலும் எல்லாமே அப்படி கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையுமே சத்தியத்திற்கும் சுயாதீனத்திற்கும் மதிப்பு இருக்க வேண்டும். ஏசப்பா அப்படி சொன்னாங்க. இன்னொரு தடவை உங்கள் அம்மாவும் உங்கள் பிரதர்ஸும் உங்களை கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, யார் என்னோட அம்மா, யார் என்னோட பிரதர்ஸு, இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவங்க தான் சொன்னார். இன்னும் கீழ்படி இப்படிலாம் பேசுகிறாரு இவர் அப்படின்னு நினச்சிருப்போம். பாருங்கள், நம்ம நல்லவங்க ஏன் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஏதோ ஒரு கற்பனையை வைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நல்லவங்கன்னா சண்டையே போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியா? நல்லவங்கன்னா தப்புக்கு அகேன்ஸ்ட் சண்டை போடுவாங்க. இப்படி நம்மளா ரொம்ப பக்தியாக இருந்தால் என் ஒய்ஃப் என்னை எதுதே பேச மாட்டான், ஹஸ்பண்டை பார்த்து ஒய்ஃப் சண்டை போடுறது, நீங்களாம் சர்ச்சில் போய் இவ்வளோ பேசுகிறீங்க, சண்டை போடுறீங்க, இப்படியா நம்மளாம் நினச்சிக்கிறோம். இப்படி தான் இல்லை. தப்பு பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ பக்தியான ஒய்ஃப்னாலும் பக்தியான ஹஸ்பண்ட்னாலும் சொல்லலாம் செய்வாங்க. நம்ம நினைக்கிறோம் பக்தியாக இருந்தாங்கன்னா இதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறவங்க சத்தியத்தின் பாதையில் போகிறவங்க கிடையாது. எல்லா சத்தியத்தின் பாதையில் போகிறவங்க உலகமே எதிர்த்து நின்னாலும் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவப்பட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, குற்றப்படுத்த மாட்டாங்க. நீ எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டேன், நீ அப்படி போ இப்படி போ அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஆனால் நீங்கள் செய்கிறது தப்பு தான் அப்படி சொல்லுவாங்க. சொல்கிறதுக்குரிய பலன் சத்தியம் கொடுக்கும். அந்த சிலுவையில் தொங்கும்போது தன் தாயை பிரியமான சீஷனிடத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏசப்பா இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அது உட்காந்து கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானம் உண்மையிலே யோசித்து பாருங்கள். ஏசப்பா எதெல்லாம் முடித்தாங்க? சிலுவையில் தொங்கும்போது எதெல்லாம் முடிச்சிருப்பாங்க? அவர் இந்த உலகத்துக்கு வந்த வேலையை முடித்தார். எதுக்காக வந்தார்? பிதாவை வெளிப்படுத்த வந்தேன். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே என்ன? நம்மளாம் நினைக்கிறோம் நல்லா படிச்சிடணும், கை நிறையா சம்பாதிக்கணும், ஒரு நிலைமைக்கு வரணும், நல்லா பிஹேவ் பண்ண பழகணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துடணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அப்படி 1000 காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன? ஒன்றே ஒன்று தான். சாத்தான் ஏசப்பாவை பற்றி பொய் சொன்னான். இவர் சுயநலக்காரர், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னான். இவரால் எழுத்து சொல்லவே முடியல. ஏன்னா சொன்னதெல்லாம் பாருங்களேன், ஒரு இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் சாத்தானை வந்து சரி அவன் போய் சொன்னான், ஆனால் சொல்லிவிட்டு அவன் போய் என்ன சொல்கிறான், எனக்கு தான் அநியாயம் நடக்குது, என்னை எல்லாரும் தள்ளிடுறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற தூதர்கள்ட்டெல்லாம் போய் பேசுகிறான். பேசுகிறோம், அமைதியாக இருந்தாங்க. நம்ம மனசில் என்ன வேர்ல்டு வியூ இருக்கோ, எப்படி புரிந்து கொள்ளுதல் இருக்கோ, அதை வச்சு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அவங்க சொன்னாங்க அதனால் நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏமாந்து போகிற தன்மை எனக்குள்ளே இருக்கிறனால தான் நான் ஏமாந்து போகிறேன். இதை நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பைபிள் திருப்பி சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். இருதயத்தை நம்ம மனசில் என்ன ஓடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை அடிமையாக யாரோ நடத்துகிறாங்க அப்படின்னா அடிமைத்தன ஆவி எனக்குள்ளே இருக்குது, அதனால தான் என்னை யாரோ நடத்த முடியுது. அப்படி இல்லைன்னா இது நீங்கள் செய்கிறது தப்பு அப்படி சொல்ல முடியும் நம்மளால். ஸோ அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம அங்கே எல்லா வேலையும் முடிந்துன்னு சொல்லும்போது சாத்தான் சொன்ன அந்த பொய்யை விளக்கி சொல்கிறதுக்கு தான் ஏசப்பா வந்தாங்க. எப்போ வந்தாங்க? பரலோகத்தில் இந்த பிரச்சனை வந்துருச்சு. லூசிஃபர் போய் சொன்னால் எல்லாருக்கிட்டையும் போய் அவனை பற்றியே பாவம் சொல்கிறான், எனக்கு விரோதமாக அநியாயமாக செய்கிறாங்க அப்படி இப்படின்னு போய் சொல்கிறான். ஏசப்பா யார்கிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம்னா உண்மையை மட்டும் சொன்னார். இவன் சொல்கிற பொய்யை பற்றிலாம் பேசலை, அவர் உண்மையை மட்டும் சொன்னார். என்ன சொன்னார்? ஏசு கிறிஸ்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிரியேட்டட் பீயிங் கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்ட நபர் கிடையாது, இவர் சிருஷ்டிகர் தான், இவர் காட் தான்றதை மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. 1/3 தேவதூதர்கள் சாத்தான் சொன்ன பொய்யை நம்பிட்டாங்கங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல போய், இன்றைக்கும் அப்படி தான். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் உண்மை பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக போக தான் செய்வாங்க. ஏசப்பாவுக்கே அந்த நிலைமை தான். சரி, 2/3 தூதர்கள் ஏசப்பா பக்கம் இருந்தாங்க தானே, அவங்களுக்காவது புரிஞ்சிச்சா அன்னைக்கு ஏசப்பா எல்லாமே கரெக்டு சாத்தான் தப்புன்னு? புரியல. அவங்க எதனால அவர் ஏசப்பா பக்கம் இருந்தாங்க? ஏசப்பாவோட அன்பான இருதயத்தை நம்பினாங்க. இல்லை இவர் இப்படி செய்ய மாட்டார், அவன் சொல்கிற மாதிரிலாம் இவர் செய்ய மாட்டார், இவரை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றனால இருந்தாங்க.
4000 வருஷம் கழிச்சு தாங்க அவங்களுக்கு புரிஞ்சிச்சு சாத்தான் எவ்வளோ தப்பானவன்னு. ஈவன் தே ஹேட் டு வெயிட் 4000 இயர்ஸ். 4000 வருஷம். இன்னைக்கு நம்மளுடைய காரியம் என்ன? ஏசப்பா இந்த இவ்வளோ விலையேறப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தணும். 4000 வருஷம் வெயிட் பண்ணி பாவம் என்னெல்லாம் செய்யுன்றத பாருங்க, பொய் என்னெல்லாம் செய்யுங்கிறத பாருங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டார். அவர் என்னென்ன வேலையை முடித்தார்? சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். நம்மளை மாதிரி ஒன்றுமே புரியாமல் அவர் கூடயே இருந்துட்டு அவர் தான் ராஜாவாவார்னு நினச்சி எல்லா பேரும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்த அவங்கள நிறுத்திட்டார். நான் போன பிறகு என் வேலையை இவங்க செய்வாங்கன்னு சொல்லி அவங்கள ஆயத்தப்படுத்தினார். அவர் வந்த வேலையை முடிச்சிட்டார். அவர் ஜெபம் பண்ணுறாரு, ப்ரேயரில் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் இதாகவே என்னை எதுக்கு அனுப்புனீங்களோ அந்த வேலையை முடிச்சிட்டேன். என்ன வேலையை முடிச்சிட்டேன்? உங்களுடைய அன்பை நான் பெர்ஃபெக்டாக வெளியே காமிச்சிட்டேன். அப்போ உண்மையிலே காஸ்பல்ஸை வாசிக்கும் போது இதை படிங்க. பிதாவுடைய அன்பில் என்ன தெரியுது? ஏசுப்பா நிறைய நேரத்தில் யூதர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நான் நிறைய நேரம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யோசிச்சிருக்கேன், ஏன் ஏசுப்பா கொஞ்சம் அன்பாக பேசுனா என்ன? இவங்கள்ட்ட லெப்ரஸியில் வர்றவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறீங்க, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீட்ட அன்பாக பேசுகிறீங்க, 5 புருஷனோட இருக்கிறேன்னு வர்ற சமாரிய ஸ்திரீட்ட அன்பாக பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்த லாலாம் ஃபாலோ பண்ணுற பரிசேயர்களை பார்த்து விளையாடிக்கப்பட்டிருக்க பட்ட கலரை ஏன் திட்டுறீங்க? அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், ஏன் இப்படி அடையாளமாக பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியோட அடையாளத்தை தவிர வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவங்கள்ட்ட அப்படி தான் பேச முடியும். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவ்வளோ சேடு பாருங்கள். ஆனால் அவர் இருதயத்தை வெளிப்படுத்துகிறாரு. எத்தனை முறை கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் போல் உன்னை சேர்க்கணும்னு ஆசையாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. யாரையுமே அவர் வேண்டான்னு தள்ளுறது இல்லைங்க. நம்மளாக தான் கடவுளுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கதவை மூடுறோம். நிறைய நேரம் பயப்படுறோம், கிருபையின் காலம் முடிஞ்சிடும், கடவுள் கதவை மூடிட்டாருன்னா அவ்வளோதான். அவராக மூடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கிருபையின் காலம் ஏன் முடியுதுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்துட்டோம், இனிமேலும் மாற மாட்டோம். இன்னும் ஒரு யுகம் கொடுத்தாலும் நம்ம மாற மாட்டோம். அதனால தான் கிருபையின் காலம் முடியுது. கூடுமானவரை நம்மளோட இருதயத்துக்கு பின்னாடியே வந்து சிலுவையில் அறைய போகிற நேரத்தில் கூட பிலாத்தோட ரட்சிப்புக்காக வேலை செஞ்சார். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த ஒரு கல்வனுடைய ரட்சிப்புக்காக பேசின தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சத்தியம் என்ன? நான் எந்த பக்கம் இருக்கேன்? சத்தியத்தின் பக்கத்தில் இருக்கேனா அசத்தியத்தின் பக்கத்தில் இருக்கேனான்றதை யோசிக்கணும். முடிச்சுட்டாரு, நம்மளுடைய ரட்சிப்பின் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதுக்காக தான் நம்மலாம் போராடிக்கிட்டு இருக்கோம். நற்கிரியைனால செய்ய முடியல, எனக்கு கோவம் வந்துடுதே. நற்கிரியை செய்கிறது தாங்க நம்ம உருவாக்கப்பட்டோம். நற்கிரியை ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்போ வரும்? சத்தியமாகி அவரோடு போய் நான் இணைந்து கொள்ளும்போது. சத்தியம் நான் அந்த ஒடிக்கப்பட்ட கிளையாக இருக்கிற நான் மறுபடியும் அவர்கிட்ட போய் நான் ஒட்டிக்கும் போது அங்கேருந்து ஜீவ சாப், லைஃப் கிவிங் சாப் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய்வேன். கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன், பல்ல கடிச்சிட்டு செய்ய மாட்டேன், சந்தோஷமாக செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள தான். அதனால் நற்கிரியைகள் செய்யணுங்கிறதுக்கு போராடாதீங்க. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அவருடைய சத்தியம்னா என்னென்னு எனக்கு புரிஞ்சுக்கணும், நான் எந்த பக்கம் இருக்கேன், அதுதான் எனக்கு முக்கியமாக இருக்குது. இன்னும் 2 காரியத்தை சொல்லி நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். எம்டி டோம். ஏசப்பா சிலுவையில் அந்த 3ஆம் மணி வேலையில் அவருடைய அப்படியே அவரோட மார்பில் விட்டு பாருங்களேன், டார்ச் அடித்த மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கும் தெரியல. 3 மணி நேரம் பயங்கர இருட்டாக இருந்துச்சு சிலுவையில். ஆனால் அவருக்கு சாகும்போது ஏசப்பாவை சுற்றி ஒரு ஒளி இருந்துச்சான். அந்த ஒளியில் அவர் தன்னுடைய உயிரை விடுகிறதை எல்லாருமே பார்த்தாங்க. உயிர் விட்டார். எவ்வளோ ஒரு துக்கமான காலமாக அந்த நாட்கள் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க சீஷர்களுக்கு கூடையே இருந்து அவருடைய சத்தியத்தை புரிந்து இவர் தான் தேவனுடைய குமாரன் நம்பிட்டாங்க, இவர் தான் நம்மளோட ரட்சகன், செத்து போயிட்டார். எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தாங்க முடியாத வேதனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? அந்த நேரத்துலையும் அவருடைய சீஷர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. அவங்க போய் ஓய்வு நாளை கடைப்பிடிச்சாங்க. இவர் செத்து போயிட்டார், இவரோட சேர்ந்து ஓய்வு நாளெலாம் கடைப்பிடிச்சோம், இன்றைக்கி அவரே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க போல. இருளான காலத்துலேயும் அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தை அவங்க உண்மையாக இருந்தாங்க. அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி ஓடி வராங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தியில் அன்றைக்கி யோசித்து பாருங்களேன். அன்றைக்கி நிறைய சாட்சிகள் இருந்துச்சு. என்னென்ன சாட்சி? அதிகாலையில் தேவதூதன் வந்து கூப்பிடும்போது அந்த சுற்றி இருந்த காவலாளிகள்லாம் முழிச்சிருந்தாங்கங்க. தே சா ஒரு ஏஞ்சல் மேலேருந்து வந்து அந்த ஸ்டோன் அப்படி ரோல் பண்ணிவிட்டு, சன் ஆஃப் மேன் தை ஃபாதர் காலத்தி, உங்கள் அப்பா உங்களை கூப்பிடுறாங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிடும்போது உள்ளேருந்து ஏசுவா வரதை பார்த்தாங்க. வெள்ளத்து போய் செத்து போனவங்களா யூதர்கள்ட்ட போய் சொல்ல போனாங்க. யூத அதிகாரிகள்கிட்ட அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது பாருங்கள், சத்தியத்திற்கு அகேன்ஸ்டாக சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க. பயங்கரமான லெசன் இதை யோசித்து பாருங்கள். சத்தியம்னு பேசுகிறவங்க சத்தியத்தின் கிளியராக எவிடன்ஸோடு அவங்க சொல்கிறாங்க. இப்படி வந்தார், நாங்கள் பார்த்தோன்னே கையில் காசு கொடுத்து, பிரைவு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து அவரை வந்து அவங்க சீஷர்கள் திருட்டளவாக தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க.
திட்டலவா தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோன்னு இவங்க சொன்னால் ரோம அதிகாரி என்ன செய்வார்? இவங்களெல்லாம் கொன்றுவாங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்கள்ட்ட பேசி உங்கள் உயிரை காப்பாற்றிடுவோம்னு பொய் சொன்னாங்க. ஒரு கல்லறை காலியாக இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? யாராவது வந்து திருடிட்டு போயிருக்கணும், அப்படி தானே? ஆனால் திருடிட்டு போயிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் 3 காரியங்கள் இன்றைக்கி நம்ம பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. முதலாவது காரியம், சுற்றி காவலாளிகள் இருந்தாங்க, திருடர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 2வது காரியம், திருடர்கள் வந்து எதை திருடுவாங்க? அதில் பணமும் பொருளும் இருந்தால் அதை தான் தூக்கிட்டு போவாங்க. செத்து போன ஒரு உடலையா தூக்கிட்டு போவாங்க? அதுவும் நடந்திருக்க சான்ஸ் கிடையாது. 3வது காரியம், ஒருவேளை கல்லர்கள் வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா துணியை மடித்து வச்சுட்டு போவாங்களா? கடவுள் எவ்வளோ ப்ரூஃப் கொடுக்குறாங்க பாருங்க. மடிச்சு இருந்துச்சு. ஏசுவா அவரோட முகத்தை சுற்றி இருந்த துணியை எடுத்து பாருங்களேன், கிங் ஆஃப் தி யூனிவர்ஸுங்க. இன்றைக்கும் பூமி இப்படி தான் ஓடணும், சாட்டான் இப்படி தான் ஓடணும், சன் இப்படி தான் ஓடணும்னு அவ்வளோத்தையும் பார்க்குறவர் இந்த ஒரு துணியை மடித்து வச்சுட்டு போனாராம். இவ்வளோ ஒரு ஒழுங்கு. நம்மளுடைய தேவனுடைய அழகை பாருங்கள். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு காரியம் நமக்கு இன்றைக்கி சொல்கிறாரு. அது சும்மா என்னை தூக்கிட்டுலாம் போல யாரும், நான் உயிரோட எந்திரிச்சு நான் மடித்து வச்சுட்டு போனேன். ஆண்டவர் நமக்கு சாட்சிகள் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் சத்தியத்தை குறித்த தெளிவான வெளிப்பாடுகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கும் பாருங்களேன், இயேசுவா வந்தது உண்மையானு தெரியாது, நம்ம என்ன பார்த்தோமான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சாட்சிங்க. பைபிளில் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட 25,000 காப்பீஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. கண் கூட பார்த்த சாட்சிகள். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ணணும்னா 2 சாட்சி போதும். 25,000 காப்பீஸ் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? இவங்க மட்டும் கிடையாது. அடுத்து யார் ஓடி வர்றா? மகதலேனா மரியாள் அழுதுகிட்டே அங்கே நின்று இயேசுபாவை காணவேன்னு சொல்லும்போது, இயேசுபாவே இருந்து நான் எந்திரிச்சிட்டேன் மரியாள்னு சொல்லும்போது ஓடி போய் சீஷர்கிட்ட சொன்னாங்க மரியாள் அவங்க வேலையை. சீஷர்கள் ஓடி வந்தாங்க. பேதுரு பார்த்தாரு, யோவான் பார்த்தாரு, உள்ளே போய் கண்டு விசுவாசித்தார்கள். இவ்வளோ பேரோட சாட்சி நமக்கு இருக்குது. சந்தேகப்படலாமா? நம்ம ஜீவிக்கிற தேவனை நாம் வணங்குகிறோம், சந்தோஷமாக சொல்லலாம். அது எம்டி டோம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். மரியாள், கடைசியாக மரியாளை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா பாருங்களேன், மரியாள் தன்னுடைய சொந்த கவலையில் அவங்க பார்க்குறாங்க, அவங்க கண்ணு பார்க்குது. என்ன பார்க்குது? அவங்க அந்த கல்லறை காலியாக இருக்குது. வெள்ளிக்கிழமை தான் வச்சுட்டு போனோம், இங்கே தானே உள்ளே வச்சோம், இன்றைக்கி வந்தால் காணுமே. அவங்களுடைய துக்கம் தாங்க முடியாமல் ஏசப்பாவே அவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மரியாளுக்கு முன்னாடி. மரியாளுக்கு கண்ணு தெரியலைங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? கிறிஸ்துவே என்கிட்ட வந்து பேசினா கூட அவருடைய குரல் கேட்காதபடி என்னுடைய துக்கத்தில் நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மற்றவங்க என்னை சொல்கிற காரியத்தை குறித்து யோசித்து பயந்து, ஃப்யூச்சரை பற்றி பயந்து, என்னுடைய கவலைகள்லையும் எனக்குள்ளேயும் நான் தொலைஞ்சு போய் என்கிட்ட வந்து பேச வருகிற கிறிஸ்துவை காணாமல் இருக்கிறேனா? மரியாளோட காரியத்தில் இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். மகதலேனா மரியாள் ஒரு அருமையான சாட்சி. ஃபர்ஸ்ட் எவாஞ்சலிஸ்ட். ஏசப்பா உயிர் தெழுந்தாங்கன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்ன முதல் பெண்மணி. ஆண்டவர் பாருங்களேன், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இன்றைக்கும் நம்ம உலகத்தில் பெண்களை ரொம்ப அடித்தரமாக கீழ்த்தரமாக நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கவே இல்லைங்க. அவர் இந்த வித்தியாசத்தெல்லாம் அவர் பார்க்குறவர் இல்லை. நான் உயிர் தெழுந்தேன்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு பிரியமாக இருந்த, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதனால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்காக அவங்க சூஸ் பண்ணாங்க. அது ஆனா பெண்ணான்றது விஷயமே கிடையாது. ஸோ நிறைய காரியங்களை இந்த கடைசி நேரங்களில் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட காரியம். நமக்காக உயிர் கொடுத்தார். கடைசியாக இந்த கேள்வியை மட்டும் நம்ம சொல்லி படிப்போம். இயேசுவா உயிர் கொடுக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. சும்மா சாதாரணமாக செத்து போயிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சந்திச்சார்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்காவது சிலுவையில் அவரை துப்பி அவரை அடித்து இப்படி அவர் பயங்கர கொடூரமான சாவியே பாருங்களேன். அந்த மரணத்தில் கூட அவர் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காமிக்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தார். சத்தியம் இவ்வளோ காரியத்தின் நடுலையும் கர்ஸ் பண்ணாது, சபிக்காது, அமைதியாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகினால், லூசிஃபரை மாதிரி தப்பாக போனால் அது இவ்வளோ கொடூரத்துக்கு தான் கொண்டு போய் விடும். சிருஷ்டிகரை கொலை செய்வதில் சந்தோஷப்பட்டான். அதை பார்த்து தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நானும் அவ்வளோ பெரிய தப்பு செய்யலை, சும்மா ஒரு சின்ன பொய் சொல்லிக்கிறேன், சும்மா அவனை இப்படி செஞ்சுக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க. பாவம் அங்கே தான் கொண்டு போய் விடும், அங்கே தான் கொண்டு போய் விடும். கடைசி சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா நம்ம சிருஷ்டிகரை திருப்பியும் சிலுவையில் அறைய தயங்க மாட்டோம். அதனால தான் நம்ம சத்தியத்தின் பக்கத்தில் எப்பவுமே இருக்கணும். அவ்வளோ தூரத்தில் நம்மளை சாத்தானுடைய கொடிய வஞ்சகத்தை கிழிக்கும் வண்ணமாக அந்த சிலுவையின் மரணம் அமைந்தது. அவன் அம்மையார் எழுதுகிறாங்க, அவன்
அவ்வளோ சந்தோஷப்பட்டானா ஏசப்பாவை கொண்டுட்டேன்னு. ஏன்னா பரலோகத்துலேருந்தே அவனுக்கு அவர் மேலே தானே எரிச்சல், அது என்ன இவரை கும்பிட்றாங்க எல்லாரும்னு. ஆனால் அவனுக்கு எந்த நேரத்தில் அவனோட சந்தோஷம்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு நல்லா அப்போ புரிஞ்சிச்சு, போச்சு ரட்சிப்பின் திட்டத்தை என்னால் தடை பண்ண முடியல, இவர் உயிரை விட்டால் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறிடும்னு சொல்லி தான் அவரை வாழ்க்கை முழுசும் பின்னாடியே வந்து அவரை எப்படியாவது தப்பு செய்ய வச்சிடணும், அவரை இந்த பாதையிலேருந்து விளக்கிடணும்னு முயற்சி பண்ணால். ஆனால் நடந்துருச்சு, அவர் உயிரை கொடுத்துட்டாருன்னு அவனுக்கு தெரியும். அப்போ ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறிச்சு, நான் ஒரு நாள் சாகணும்னு அவனுக்கு உறுதி ஆயிடுச்சு, அவனுடைய அழிவு உறுதி ஆயிடுச்சுன்ற கவலையின் மத்தியில். ஆனால் அவர் சாகுறாரேன்னு அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சான். பாவம் இப்படிப்பட்டது. என்னைக்கு நீங்கள் பாவத்தை பார்த்தீங்கனாலும் ஓடிருங்க. யோசேப்பு ஓடினது போல் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன், இந்த அனுபவம் நம்மளுடையதாக இருக்கட்டும். நம்ம நினைக்கிற அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணுற போராடுகிற வளர்ச்சியின் காரியங்களை குறித்து அல்ல, அடிப்படை சத்தியத்தில் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது, என்னை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தையும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நீங்கள் முடிப்போம். எல்லா காரியத்தையும் நான் எப்படி பார்க்குறேன். நீங்கள் நிறைய நேரம் நம்ம நிதானிக்கிறதே இல்லை. நியூஸில் சொல்கிறாங்களா அப்படி தான், அவங்க அப்படி சொல்கிறாங்களா அப்படி தான், அப்படி போகிறோம். ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஏசாயா 5வது அதிகாரத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆலோசனை, ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம கசப்பானதை தித்திப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? பாவத்தை தீமையை நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இருளை பார்த்து வெளிச்சம்னு சொல்லிட்டு இருக்கோமா? பெரிய ஆபத்தில் இருக்கோம். அதே மாதிரி மாத்தியும் தான், ஒளியை பார்த்து இருள்னு சொல்கிறதும், தித்திப்பை பார்த்து கசப்புன்னு சொல்கிறதும், தீமையை பார்த்து நன்மையை பார்த்து தீமைன்னு சொல்கிறதும் ஐயோ மாற்றி சொல்லிடக்கூடாது. சரியாக தெரியணும். ஐயோ எனக்கு எப்படி தெரியும், எனக்கெல்லாம் புரியாதுங்க. பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு, நீ ஆசை மட்டும் படு, நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்தும் போது முடிவெடுத்து நிற்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை யாரையும் அவர் கம்பல் பண்ண மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட அன்பான தேவனுடைய அறைகூவலாக இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சத்தியமாவது என்ன அப்படின்னு பிலாத்து கேட்டார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அவர் கொஞ்சம் நின்றுருந்தாருன்னா ஏசப்பா சொல்லியிருப்பாங்க தானே, அவர் எப்படி அழகாக விளக்கி சொல்லியிருப்பாருன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்காக நம்மளுக்கு சொல்லப்படாமல் இல்லை. அவரே சொல்லிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே சத்தியம்னு சொல்லிட்டார். ஹீ இஸ் ட்ரூத். அவர்கிட்ட போங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே, இது நியாயமா, இது அநியாயமா, இது சத்தியமா, இது அசத்தியமா, இது நன்மையா, இது தீமையா, இது கசப்பா, இது தித்திப்பா, எனக்கு தெளிவாக சொல்லுங்கப்பா. கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே சொல்லுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக அந்த கல்லறையை காலியாக விட்டு பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். சீக்கிரத்தில் நம்மளை கூப்பிட வரப்போகிறாரு. இதோ இவருக்காக காத்திருந்தேன்னு. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னங்க, இது நித்தியமாக இருக்க போதா? மிஞ்சி போனால் நம்மளுடைய ஆயுட்காலம் வரைக்கும் தானே. 60 வருஷமா, 70 வருஷமா, 80 வருஷமா, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிடும் நம்ம பிரச்சனை. அவருக்கு தான் பிரச்சனை 6000 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே போகாது. சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. அவர் வரும்போது சத்தியத்தின் பக்கத்தில் நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி சேர்ப்பார். நீங்கள் தப்பாக புரியாமல் இருந்தீங்கனாலும் அதெல்லாம் அவங்க கணக்கில் வைக்க மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட அன்பான தேவனின் அறைகூவலுக்கு ஆமாண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.